வணக்கம் மக்களே. இன்னைக்கு என்ன காணொலின்னு பார்த்தீங்கன்னா, நானும் என்னோட பொண்ணும் ஒரு நாள், ஸோ அதாவது டே இன் மை லைஃப் காணொலி தான். ஸோ இன்னைக்கு இந்த காணொலி காலையில் 8 மணிக்கு என்னோட பாப்பா டான்னு முழிச்சிட்டாங்க. 8 மணின்னு இல்லை, சம்டைம்ஸ் அது 8:30 ஆகும், இல்லைன்னா 9 மணிக்கு கூட எந்திப்பாள். ஸோ அவள் எப்போ எந்திக்கிறாளோ அதுலேருந்து தான் நான் வந்து டேவை ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி நான் vlog எடுக்க போகிற காரணத்தினால நான் காலையிலேயே குளிச்சுட்டு எனக்கு தேவையான சுக்குமல்லி காஃபியை நான் ரெடி பண்ணிட்டேங்க. ஸோ மேடம் வந்து தூங்கி முழிச்சு இந்த டயர்ட்னஸ் போகலை. நான் அவளுக்கு வந்து தூங்கி எந்திரிச்சு ஒரு 8-8:30 அவள் எந்திக்கிறா அப்படின்னா, ஸோ எந்திரிச்சதுக்கப்புறமா நான் அவளுக்கு பால் கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ பால் அவள் நல்லா குடிச்சதுக்கப்புறமா காலை கடனுக்கு வந்து மேடம் ரெடி ஆயிடுவாங்க. ஸோ காலை கடன் வந்து மேடம் வந்து டைப்பர்லாம் போக மாட்டாங்க. ஸோ சமத்த பிள்ளை நான் வந்து அவளை வந்து டாய்லெட் ட்ரைனிங் இப்போவே பழக்கிட்டேன். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா, எங்கள் வீட்டில் என்னோட பாப்பா போக இன்னும் 2 பேர் இருக்கிறாங்க. அது யாருன்னா, குட்டியாக இருக்கிறவங்க பேர் டோரா, வளர்ந்துருக்கவங்க பேர் பப்பி. ஸோ இந்த 2 பப்பீஸும் வந்து எங்கள் 2 பேர்த்துக்கு பாதுகாப்பாக இந்த வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ எல்லோரும் எங்கிட்ட கேட்குறீங்களா, ஸோ குழந்தைய நீ மட்டும் தனியாக எப்படி எப்படி பார்த்துக்கிற? அதுக்கு காரணமே இந்த 2 பப்பீஸ் தான். என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு 6ஆம் கிளாஸில் இருந்து இந்த குட்டி குட்டி பப்பீஸ் எல்லாம் தெருவில் இருந்துச்சுன்னா தூக்கிட்டு வந்து அதை வளர்த்து நான் வந்து என்ன நானே ட்ரெயின் பண்ணிக்கிட்டேங்க. ஆனால் குழந்தை எப்படி வளர்க்குறோமா அதே மாதிரி தான் குட்டி பப்பீஸும் வளர்க்கணும். ஏன்னா குட்டி பப்பியும் நைட்டெல்லாம் கத்திக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து எப்படி பார்த்துப்பேனும். ஸோ அதில் கொஞ்சம் ட்ரெயின் ஆனதுனால வந்து எனக்கு வந்து என் பிள்ளையை பார்த்துக்கிறது வந்து அவ்வளோவா எனக்கு கஷ்டமாக தெரியல. ஸோ என் பிள்ளைக்கு நான் பால் கொடுத்ததுக்கப்புறமா ஸோ நானும் வந்து பால் குடிச்சிட்டு அவளை மாடிக்கு கூப்பிட்டு போயிடுவேன். பிகாஸ் வந்து அவள் வந்து கொஞ்சம் சன்லைட்டை வந்து பார்க்கணுன்ட்டு. ஆக்சுவலாக ஒரு 6-7 மணி வந்து சூரிய ஒளி தான் ரொம்ப நல்லது. பட் வந்து அவள் எப்போ எந்திக்கிறாளோ நான் அதுலேருந்து தான் நான் டேவே ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ 9 மணி வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல, பட் அந்த வெயிலில் காட்ட மாட்டேன். கொஞ்சம் நிழல் வந்து அந்த வெளிச்சம் படுற வரைக்கும் இருந்தால் ஓகே தான். ஸோ அவன் ஏன் அப்படின்னா, எங்கள் ஊரை சுற்றி வந்து நிறைய வந்து மலை தெரியும். அப்புறமா வந்து நிறைய மரம் பார்க்கலாம். அதாவது காக்கா, குருவி எல்லாமே பறக்கிறத பார்க்கும்போது அவள் தூரத்தில் வந்து ஒரு பொருள் வந்து அசைறதை வந்து குழந்தைங்க வந்து ஈஸியாக பார்ப்பாங்க. நம்ம மொபைலை வந்து காட்டிகிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்களுக்கு வந்து கண் வந்து பக்கத்தில் இருக்கிறது தான் அவங்க வந்து பார்ப்பாங்க. பட் இந்த மாதிரி வெளிச்சத்துக்கு கூப்பிட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது நிறைய விஷயமா இருக்கும். ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய இலையை பறிக்கிறது, ஸோ இதெல்லாம் ஜாலியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய பப்பீஸை வந்து அவள் பார்த்துட்டா அவள் இன்னும் ரொம்ப ஜாலியாக எக்ஸைட்டட் ஆகிடுவாள். அதுக்கப்புறமா அவளை வந்து ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு நான் காலையில் டிஃபன் ரெடி பண்ண போகிறேன். ஸோ இன்றைக்கி என்ன நான் டிஃபன் ரெடி பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, விநாயகர் சதுர்த்திக்கு கொழுக்கட்டைக்காக ரெடி பண்ண அரிசி மாவு நிறைய இருக்கிற காரணத்தினால அந்த அரிசி மாவு எதுக்கு சும்மா விடணும். அதனால் அந்த அரிசி மாவில் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இடியாப்பம் செய்ய போகிறேன். ஸோ இடியாப்பம் செய்கிறதுக்கு மாவு எடுத்தாச்சு, வெந்நியை சூடாக்கியாச்சு. இதுக்கிடையில் அவள் வந்து அழுதுகிட்டே இருந்தாள். சரி, நான் அவளை வந்து மறுபடியும் பால் கொடுத்தேங்க. ஸோ பாலை குடிச்சிட்டு மேடம் பயங்கர தூக்கம். ஸோ காலையில் 9:45 மறுபடியும் செகண்ட் ரவுண்டு தூங்கும். ஸோ அவள் தூங்கிட்டு இருக்க கேப்பில் தான் வந்து நான் காலையில் சமையலே பண்ண முடியும். ஸோ அவள் தூங்க வச்சுட்டு இந்த பக்கம் நான் இட்லி பாத்திரத்தை அடுப்பில் தண்ணியோடு வச்சு மூடி வச்சுட்டேன். ஸோ மூடி வைக்கும்போது என்ன ஆகும்னா, அதில் இருக்கக்கூடிய தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடும். இந்த பக்கம் இட்லி தட்டில் ஒரு துணியை போட்டு வச்சுட்டு இந்த பக்கம் எங்கள் வீட்டு இடியாப்பக்கல்லில் எடுத்துட்டேன். எங்கள் வீட்டு இடியாப்பக்கல்லில் ஒரு வித்தியாசமாக இருக்கா? உங்கள் வீட்டில் இந்த மாதிரி இடியாப்பக்கல் இருக்குதா இல்லையாங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த பக்கம் ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இடியாப்ப மாவை எடுத்தாச்சு, இந்த பக்கம் இடியாப்ப குழலை எடுத்தாச்சு. ஸோ ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை அதுக்குள்ளே போட்டு இந்த 2 ஹேண்டில் பிடிச்சி நீங்கள் அமுக்குனீங்க அப்படின்னா இடியாப்பம் அழகாக வரும். இடியாப்பம் பிழிகிறது அவ்வளோ ஈஸியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இதில் கொஞ்சம் பிழிகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நிறைய பேர் வீட்டில் இந்த சுற்றுற மாதிரி டைப்லலாம் இடியாப்பக்குழல் வச்சுருப்பாங்க. அதை மாதிரி வாங்கணும்னு ஆசை தாங்க. பட் வீட்டில் இருக்கிறத வச்சே நான் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, இடியாப்பக்குழலில் வந்து இடியாப்ப மாவு ரெடி பண்ணியாச்சு. இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இட்லி தட்டில் இடியாப்பத்தை இட்லி மாதிரி ஊற்ற போகிறேன். ஸோ அதை வந்து ஸ்வைன்னு சுற்றி வச்சுட்டு ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி இடியாப்பத்தை ஊற்றிட்டேங்க. ஸோ எதுக்காக இன்றைக்கி காலையில் இடியாப்பம் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மட்டும் இல்லை, எப்போவுமே வந்து நானும் என்னோடய பிள்ளையும் சேர்ந்து சாப்பிட்ற மாதிரியே ஏதாச்சும் வச்சுருவேன். ஸோ மிச்சம் கொஞ்சோண்டு இடியாப்பம் மாவு இருந்தது எதுக்கு விடுவானேன்ட்டு அதை உருட்டி கொழுக்கட்டை ஆக்கிட்டேங்க. ஸோ இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்க இடியாப்பத்தை வந்து நான் இட்லி பாத்திரத்துக்குள்ளே வைக்க போகிறேன். ஸோ இடியாப்பங்கும் போது அவளுக்கு 8 மாதம் முடிஞ்சிட்டுங்கிறனால அவளும் இடியாப்பம் சாப்பிட்லாம், நானும் இடியாப்பம் தாராளமாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ 2 பேர்த்துக்கு ஒரே பொருள். ஸோ எனக்கு ஈஸியாக வேலை முடிஞ்சுன்னு பார்த்தீங்களா. அவளுக்கும் தனியாக பண்ணி எனக்கும் தனியாக பண்ணி அவள் அதை சாப்பிட்லன்னா எனக்கு தானே மன கஷ்டமாக போயிடும். பட் இடியாப்பம் ரெடி பண்ணுறதுக்கே மணி காலைல 10:30 ஆகிட்டு. சரி, பாப்பாவை குளிப்பாட்டுறதுக்கு இந்த பக்கம் வெந்நியை கரண்ட் அடுப்பில் வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் இடியாப்பத்துக்கு தேங்காய் பால் ரெடி பண்ணல, அதுக்கு தேங்காய் துருவல் எடுத்துகிட்டேன். எங்கள் வீட்டு தேங்காய் துருவல் ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் தேங்காய் துருவல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட பாட்டியோடது. ஸோ பெரிய தேங்காய் துருவலுங்க. இந்த மாதிரி தேங்காய் துருவல் இப்போது யார் வீட்லேயும் இருக்காதுன்னு நினைக்கிறேன்.
ஸோ தேங்காய் திருவல்ல தேங்காய் திருவி ஸோ தேங்காவை மிக்ஸி ஜாரில் அடிக்க போகிறேன். ஸோ அடிக்கும்போது எப்போனாலும் தேங்காய் பாலை வந்து நான் பாப்பாவுக்கும் கொடுப்பேங்கிறனால அதில் இஞ்சி கூடவே ஒரு 3 மிளகாவையும் போட்டு மிக்ஸியில் நல்லா அடிச்சுட்டு இந்த மாதிரி அரிப்பு எடுத்து நான் வந்து அரிச்சு எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது இந்த தேங்காவோட எக்ஸ்ட்ராக்டெல்லாம் இருக்குல்ல, அதை வந்து நான் தூக்கி தூர போட மாட்டேன். அதை நான் என்ன பண்ணுவேங்கிறத நான் உங்களுக்கு மதியம் சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் வந்து நான் எந்த பொருளையுமே வேஸ்ட் பண்ணவே மாட்டேங்க. ஸோ எதையுமே வந்து எல்லாமே வந்து ஒரு நான் உணவு பார்த்திங்களா, அதனால் எதையும் அதிகமாக வேஸ்ட்டாக்கவே மாட்டேன். ஸோ எனக்கு மட்டும் இனிப்புக்கு ஒரு மண்டபலத்தை போட்டுப்பேங்க. அவ்வளோ அதை தேங்காய் ஆசைப்பட்டானா கொடுத்துருவேன். ஸோ காலைல 11 மணிக்கு 2வது ரவுண்டு தூங்கி முடிச்சிட்டாங்க மேடம். ஸோ மேடம் தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் 11 மணிக்கு மேலே தான் இனி அவளை நான் குளிப்பாட்டணும். ஸோ 11 மணிக்கு எந்திரிச்சதுக்கப்புறம் தான் அவளுக்கு எண்ணெய் தைக்கணும். மசாஜ் பண்ணணும்லாம் நினைப்பேன் பார்த்துக்கோங்க. பட் அவள் கோஆப்ரேட் பண்ண மாட்டாள். பிகாஸ் அவள் ஒரு இடத்துல இருக்க மாட்டாள். பிகாஸ் அவள் ஊந்து போக ஆரம்பிச்சிட்டா பார்த்தீங்களா, குடுன்னு ஓடிக்கிட்டே இருப்பாள். என்னால் உட்கார வச்சுட்டு எண்ணெய் தைக்க முடியாது. அதனால் என்னால் உட்கார வச்சுட்டு மண்டைக்கு மட்டும்தான் எண்ணெய் தைக்க முடியும். ஆல்ரெடி என் பிள்ளைக்கு மண்டையில் முடியே கம்மியாக இருக்குது. அதை நான் எண்ணெய் தேய்க்காதனாலையா என்னன்னு எனக்கே தெரியல. எண்ணெய் தேய்க்கிற கேப்பில் எண்ணெய் பாட்டில் அவள் பிடிச்சிட்டு கொடுக்கவே மாட்டேன் இருந்தான். சரி இருந்தாலும் பரவாயில்ல, எண்ணெய் டப்பா வச்சு நீ கொஞ்சம் விளாடு, நான் இந்த பக்கம் வடிவேலுக்கு மசாஜ் பண்ணுற மாதிரி வங்கி 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 அவளும் என்னம்மான்னு கேட்க மசாஜ் தலை அப்படின்னு அவளுக்கு ஒரு மசாஜை போட்டு முடிச்சிட்டிங்க. ஸோ எண்ணெய் தேய்ச்சி முடிச்சு கொஞ்சம் நேரம் விளாட விட்டுட்டு அப்புறம் தான் குளிக்க போகிறோம். ஸோ பாப்பாவுக்கு குளிக்கிறதுக்கு நான் என்ன சோப்பு பயன்படுத்துவேன்லாம் கேட்காதீங்க. ஏன்னா குழந்தையோட ஸ்கின்னுக்கு சோப்பே தேவையில்லைங்க. நார்மலாக தேங்காய்யா, குளிக்கிறதுக்கு வெந்நியா, இன்னும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் குளியல் பொடி வேணால் குழந்தைங்களுக்கு பயன்படுத்திக்கலாம். அது ரொம்பவே நல்லது. இதை தாண்டி நீங்கள் வந்து காஸ்ட்லியாக போயிட்டு அந்த சோப்பு இந்த சோப்புன்னு கெமிக்கலை போட்டு குழந்தைங்க ஸ்கின்னை டேமேஜ் பண்ணாதீங்க. ஸோ இந்த குளியல் பொடி, குளிக்கிறதுக்கு வெந்நி, அவ்வளோதான். மேடம் குளிச்சாச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த ட்ரெஸ் தான் போட போகிறேன். ஒரு நாளைக்கு இந்த ட்ரெஸ்ஸோடு அவளுக்கு முடியாது. ஸோ ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3-4 ட்ரெஸ்ஸு கூட மாற்றுவேன். ஸோ எதுக்கு மாற்றுறேங்கிறது உங்களுக்கு போக போக அப்படியே தெரியும். ஸோ அவளை குளிப்பாட்டி ரெடி பண்ணுறதுக்கே காலைல 11 மணி. ஸோ காலைல 11 மணிக்கு தான் நாங்கள் 2 பேருமே சாப்பிட போகிறோம். ஸோ இடியாப்பத்தை எடுத்தாச்சு, அதில் தேங்காய் பால் ஊற்றி நாங்கள் 2 பேருமே சாப்பிட போகிறோம். எல்லாரையும் நான் காலையில் சீக்கிரம் சாப்பிட சொல்லுவேன். பட் அப்படி சொல்கிற நானே பார்த்திங்களா, காலை சாப்பாடே காலையில் 11 மணிக்கு தான் சாப்பிட்றேன். எனக்கு பார்த்திங்கன்னா சுத்தமாக டைம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் எனக்கு அதுக்கேற்ற மாதிரி நான் ரொட்டீனையே சுத்தமாக அப்படி மாற்றிக்கிட்டேன். ஸோ அவளுக்கு கொஞ்சம் பாலை ஊற்றி சரி அவள் கொஞ்சம் இடியாப்பம் சாப்பிடுவாளான்னு பார்த்தேன். இடியாப்பம் இதுதான் அவளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் கொடுக்குறேன். இதுக்கு முன்னாடி வந்து அவளுக்கு நான் இடியாப்பம் கொடுத்தது கிடையாது. ஸோ இதுதான் அவளுக்கு ஃபர்ஸ்ட் டைம் நான் இடியாப்பம் கொடுக்குறேன். ஸோ அவள் எப்படி சாப்பிட்றான்னு தெரியல. சரி அவள் கொடுத்து பார்ப்போம். அவளும் என் கையில் என்னமோ சாப்பாடு இருக்குது, அதனால அதை சாப்பிட்றதுக்கு அவளும் ஓடி வந்தாள். சரி நானும் இடியாப்பத்தையும் தேங்காய் பாலையும் கொடுத்து பார்த்தேன். அவள் ரியாக்ஷன் கொஞ்சம் மூஞ்சி ரியாக்ஷன் கொஞ்சம் மோசமாக தான் இருந்துச்சு. சாப்பிடுவாளோ மாட்டாளோன்னு தான் பார்த்தேன். பட் ஓரளவு சொல்ல முடியாது, ஓரளவு சாப்பிட்டா. பட் அவள் ஃபுல்லாலாம் சாப்பிடல. சரி அவளுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தால் இன்னும் எனக்கு நேரம் ஆகும் அப்படின்ட்டு நானும் ஒரு தட்டில் இடியாப்பத்தை போட்டுட்டு அவளை கொஞ்சம் விளாட சொன்னேன். பட் அவள் பாருங்கள் எப்படி விளாடுறேன்ட்ட. மேடம் இன்னும் நடக்க கூட ஆரம்பிக்கல. ஆனால் என் கால் மேலே ஏறி கட்டில் பிடிச்சி கட்டிலுக்கு மேலே ஏறுறதுக்கு பார்க்குறான். எவ்வளோ விவரம் பார்த்துறீங்களா, பயங்கர முந்திரி கொட்டையாக வருவா போல். எல்லா வார்த்தையும் அவசரங்க இந்த பிள்ளைக்கு. எதுக்கு தான் இந்த அவசரம்னே எனக்கு புரிய மாட்டேங்குது. சரி கொஞ்சம் இடியாப்பத்தை சாப்பிடுவோன்னு பார்த்தா சாப்பிடவே இல்லை. ஆக்சுவலி நிறைய டைம் சரி அவளுக்காக கொடுத்து பார்க்கலாம், அவளே வாண்டடாக எடுத்து சாப்பிடுவா போல் அப்படின்னு நினச்சி இடியாப்பத்தை கொடுத்து பார்த்தேன். பட் அவள் ரொம்பலாம் சாப்பிடல, லைட்டாக தான் சாப்பிட்டா. சரி அவளுக்கு இடியாப்பம் பிடிக்கல போல் அப்படின்ட்டு நான் சாப்பிட்டுட்டு அவளுக்கு கொஞ்சமாக இடியாப்பம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நான் அவளுக்கு வந்து தாய்ப்பால் மட்டும்தான் கொடுத்தேன். ஸோ அவளை வந்து சாப்பிட சொல்லி வந்து ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் பண்ண மாட்டேன். அவளுக்கு பிடிக்கலையா நான் அப்படியே விட்டுருவேன். பட் இருந்தாலும் அவள் அந்த இடியாப்பத்தில் ஆராய்ச்சி பண்ணி இதை சாப்பிடலாமா வேண்டாமான்ட்டு ரொம்ப யோசிச்சாங்க. பட் பரவாயில்ல, ஒரு இட்லி இடியாப்பத்தில் ஒன்று வந்து அவள் சாப்பிட்ட மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதுவே அவளுக்கு போதும்னு நினைக்கிறேன். ஸோ அவளும் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிக்க, நானும் ஒரு வழியாக சாப்பிட்டு முடிக்க, என்ன நீயோ நான் கொடுத்து சாப்பிடாட்டாலும் பரவாயில்லன்ட்டு அவளே கொஞ்சமாச்சும் சாப்பிட்டு ட்ரை பண்ணான். பார்த்திங்களா எவ்வளோ அழகாக அந்த இடியாப்பத்தை எடுத்து ஆராய்ச்சி பண்ணுறான். அவள் சாப்பிட்றத பார்க்கவே எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. அதனாலே எனக்கு வந்து அவளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்குறது கஷ்டமாகவே தெரியாது, ஜாலியாக இருக்கும். ஸோ நாங்கள் 2 பேருமே சேர்ந்தே சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்களா தட்டை காலி பண்ணதுக்கப்புறமா அவள் பேரை சொல்லி என்னவோ இடியாப்பத்தை நான் தான் காலி பண்ணேன். அப்புறமா அவள் அந்த தட்டை வச்சுட்டு நல்லா ஜாலியாக உட்காந்து விளாண்டுட்டே இருந்தாள். சரி ஓகே, இதோட காலையோட டிஃபன் முடிஞ்சு போச்சு. மதியானம் 12 மணிங்க 2 பேரும் சாப்பிட்டு முடிக்க. அப்புறமா எங்கள் அண்ணன் வந்துடுவான். அதனால 12 மணிக்கெல்லாம் நான் வந்து சோத்து பானையை ரெடி பண்ணி சோறு ரெடி பண்ணும். அதுக்குள்ளே எங்கள் வீட்டு டோரா வீட்டுக்குள்ளே எட்டி வந்துச்சு. எங்கள் பாப்பாவுக்கு சத்தத்தை கேட்ட உடனே சரி பாப்பா கிட்டே போய் அது போய் விளாடுன்னு பார்த்தா இவளும் கிட்டே போனான். ஆனால் விளாடுவான்னு பார்த்தா விட்டால்
டோராவாக பிசுக்கி நசுக்கிடுவா போல் டோரா பார்த்து பயந்து ஓடிட்டு விளாடுறதுக்கு தான் டோரா வந்துச்சு. அப்புறமா என் பிள்ளையோட ஆக்டிவிட்டியை பார்த்துட்டு அது கொஞ்சம் பயந்து ஓடிட்டு. அது ரொம்ப குட்டி பார்த்திங்களா, இப்போ ரொம்ப பயந்து போய் இருக்குது. பிறகு போக போக வளர்ந்துடும். ஸோ டோராவும் வளர்ந்துருவா, என்னோடய பிள்ளையும் வளர்ந்துட்டு இன்னும் கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா பாருங்கள். ஸோ 2 பேருமே சேர்ந்து விளாட போகிறாங்க. இந்த பக்கம் சோறு ரெடி பண்ணுற கேப்பில் மேடம் வந்து எங்கிட்ட என்னமோ பேச ட்ரை பண்ணாங்க. அது என்ன நீங்களே கேளுங்க. இந்த மாதிரி தாங்க ஏதாச்சும் பேசிக்கிட்டே இருப்பா. ஸோ நாங்கள் 2 பேரும் இப்படி தாங்க ஜாலியாக டைம் போயிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் மதியானம் சோறு பொங்கியாச்சும் குழம்பு வைக்கணும்ல, கீழே உட்கார வச்சுட்டு சுற்றி ஏதாச்சும் லாட்டு சாமான் கொடுத்துருவேன். இல்லைன்னா நான் யூஸ் பண்ணுற கரண்டி ஏதாச்சும் கொடுத்துருவேன். இந்த பக்கம் இன்றைக்கி வந்து நான் மீன் வாங்கலாம் வெளியே போகலங்க. ஸோ வந்து நான் வந்து பருப்பு தான் வைக்க போகிறேன். அதுக்கு இடையில அவள் ரொம்ப கத்திக்கிட்டே இருந்தாள். ஏன்னா இடியாப்பம் ஒழுங்காக சாப்பிடலாம். சரி பாலை கொடுத்தா தூங்குவாளான்னு நினச்சி கொடுத்து பார்த்தேன். அப்பவும் இது பண்ணல. பட் அவள் சேட்டை பயங்கரமாக போச்சு பாருங்கள். இந்த பக்கம் கீரை விட மாட்டேன்ட்டா, இந்த பக்கம் என்னை சமைக்க விட மாட்டேன்ட்டா. இருந்தாலும் அவளை சமாளிச்சுட்டு நானும் வேலையை பார்த்துட்டேன். இன்றைக்கி வந்து வீட்டில் ரொம்ப காய்கறியெல்லாம் ஒன்றுமே இல்லை. அதனால் சிம்பிளாக பருப்பு வச்சுட்டு வீட்டுக்கு பின்னாடி முருங்கை மரம் இருந்துச்சு. ஸோ அதனால் முருங்கைக்கீரையை பறிச்சுட்டேன். இந்த பக்கம் நான் பூண்டு உடைக்கிற தோடு கீழே இருக்கும் பார்த்தீங்களா, அதை அவள் எடுத்து வாய்க்குள்ளே வைக்கிறதுக்கு ரெடியாக இருந்தாள். இந்த குழந்தைங்கள பார்த்துக்கிறதுல பெரிய கஷ்டமான விஷயம் இதுதாங்க. கீழே ஏதாச்சும் ஒரு பொருள் இருந்தால் கூட எடுத்து வாயில் வச்சுருவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும். பிகாஸ் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. ஆனால் குழந்தைக்கு இப்போ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருளை விழுங்கிட்டு இல்லை கீழே விழுந்துட்டு அப்படின்னா சுற்றி எல்லாருமே வந்துட்டு உனக்கு ஒரு குழந்தைய பார்த்துக்கிறத விட்டுட்டு வேறு என்னடா வேலை இருக்குன்ட்டு 1008 பேர் வந்து 1000 கேள்வி கேட்பாங்க. எதுக்கு இந்த பொழப்பு? ஆனால் கவனமாக இருக்கணுங்க. பிகாஸ் குழந்தைய காத்துக்கிறதுக்கு யாருமே வரமாட்டாங்க. பட் கேள்வி நிறைய கேட்பாங்க. இந்த பக்கம் நான் வந்து காலையில் தேங்காய் பால் பண்ணும்போது எக்ஸ்ட்ராக்டாக இருந்த தேங்காவை என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரையில் போட்டு தான் நான் வந்து முருங்கைக்கீரையை ரெடி பண்ணேன். பட் நீங்கள் அதை தாராளமாக பயன்படுத்தலாம், நல்லா தாங்க இருக்கும். அப்புறமா ஒரு வழியாக பருப்பு வச்சாச்சு, முருங்கைக்கீரை பண்ணியாச்சு, சோறு பொங்கியாச்சு. பிகாஸ் மதியம் 1 மணிக்கு மேலே எங்கள் அண்ணன் சாப்பிட வந்துடுவான். அதுக்குள்ளே இது எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணணும், என் பிள்ளையும் நான் பார்த்தாகணும். ஸோ இதுக்கு இடையில எங்கள் வீட்டு 2 பப்பீஸும் 2 விளாண்டுக்கிட்டே இருந்துச்சு. நமக்கு எப்பண்டா இவ சோறு போடுவோம் அப்படின்ட்டு. சரி அதுங்க 2ஐயும் நான் கொஞ்சம் பார்த்துட்டு என் பிள்ளையும் பார்த்துட்டு அதுக்கிடையில் அவள் தூங்க போயிட்டாங்க. எனக்கு மதியானம் 2 மணி எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிட்டு. ஏன்னா இடியாப்பம் சாப்பிட்டது என்னவத்தில் நல்லா பசிக்க ஆரம்பிச்சிட்டு. ஸோ சோறு நான் அப்புறமா வந்து கீரை பொரியல், அப்புறமா ஒரு முட்டை ஆம்லேட், அப்புறமா வந்து பருப்பு. பிகாஸ் பருப்பாக சாப்பிட எனக்கு பிடிக்காது. கூட ஏதாச்சும் ஒரு முட்டை இந்த மாதிரி ஏதாச்சும் வேணும் இருந்தால் தான் எனக்கு இறங்கும். ஸோ நானும் அவளும் மேக்ஸிமம் சேர்ந்து தான் சாப்பிடுவோம். சில சமயம் நான் சாப்பிடும்போது அவள் தூங்கிடுவாள். அவளை விட்டுட்டு நான் தனியாக சாப்பிட்ருவேன். ஸோ நான் சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரத்தில் 3 மணிக்கு தான் மேடம் எழுந்திரிச்சாங்க. ஸோ 3 மணிக்கு அவள் எந்திரிச்சு அதுக்கப்புறமா அவளுக்கு நான் கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தண்ணி கொடுத்தேன். ஸோ தண்ணியை அவள் கடைன்னு நல்லா குடிச்சிட்டாள். ஸோ தண்ணி குடித்ததுக்கப்புறமா கொஞ்ச நேரம் கழித்து விளாட விட்டேன். அதுக்கப்புறமா தான் வந்து அவளுக்கு ஒரு சின்ன கிண்ணத்தில் சோறு போட்டு பருப்பு தான் ஊற்றினேன், கீரை வைக்கல. ஏன்னா குழந்தைங்களுக்கு கீரை கொடுக்கணுன்னா கண்டிப்பாக 10 மாதம் ஆயிருக்கணும். ஏன்னா 10 மாதத்துக்கு அப்புறமா தான் கீரை வந்து டைஜஷன் இருக்கும். ஸோ நார்மலாக பொங்குற சோறே வந்து பருப்பு ஊற்றி நல்லா பிசைஞ்சு அவளுக்கு சாப்பாடு கொடுத்தேன். பட் கொஞ்சமாக சாப்பிட்டா, பட் ரொம்பலாம் சாப்பிடல. என் பிள்ளை ரொம்ப அதிகமாக சாப்பிடணும்னு சொல்ல முடியாது, அதே மாதிரி சாப்பிடாமல் அடம்பிடிக்காத பிள்ளைன்னு சொல்ல முடியாது. பார்த்திங்கன்னா அவளுக்கு வேணுங்கிற அளவுக்கு சாப்பிடுவாள். பட் கொஞ்சம் நேரம் போக போக விளையாட்டுத்தனை அதிகமாகிட்டுன்னு என்ன தெரியுமா பண்ணுவாள், அவங்க மாமா வாங்கி கொடுத்த காரில் கொஞ்சம் நேரம் விளாண்டுட்டே இருக்காளா. இதுக்கப்புறம் இடையிலையும் நான் 2-3 வாய் வந்து அவளுக்கு ஊட்டி விட்டேன். அவள் சாப்பிட்டாள். அதுக்கப்புறமா அவளுக்கு சாப்பாடு போதும் வேண்டாங்கிறத எப்படி சொல்லுவாங்கிறத நீங்களே பாருங்கள். அவளுக்கு வேணும்னா அவள் காட்டி வாங்கிப்பாள். அவளுக்கு சப்போஸ் வேண்டான்னு வச்சுக்கோங்களேன், அவளுக்கு இந்த சோறு வேண்டாம் எனக்கு போதும் இதுக்கு மேலே கொடுக்காதுன்னா அவளுக்கு அதுக்கப்புறமா நம்ம கை நீட்டி சோறு ஊட்டோன்னா கோவம் வந்துடும். இங்கே பார்த்தீங்களா ஓன்ட்டு கத்திட்டு வாயை மூணு வச்சுட்டு கையை போட்டு தட்டி விட்ருவா. அதனால அவளுக்கு போதும்னா நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். அதுக்கு மேலே ஃபோர்ஸ் பண்ணியெல்லாம் சாப்பாடு கொடுக்க மாட்டேன். சரி அதுக்கப்புறம் சாப்பாடு கொடுத்து முடிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு கொஞ்சம் நேரம் நம்மளும் வெளி உலக மக்களை பார்க்கணுமே அப்படின்ட்டு நானும் கொஞ்சம் நேரம் அவளை கூட்டிகிட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறமா நைட்டு ஒரு 7 மணிக்கு மறுபடியும் அவளை குளிப்பாட்டிட்டு அப்புறமா கொஞ்சம் நேரம் விளாட வச்சு தூங்குவான்னு பார்த்தா எங்கே தூங்குனா, குளிப்பாட்டிட்டு அவளுக்கு பசிக்கும்ல, சாப்பாடு கொடுக்கணும்ல, அப்போ தானே அதுக்கப்புறத்து அவள் தூங்குவா. அதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மதியம் வச்சுருக்க அதே பருப்பு குழம்பு தான். ஸோ அவளுக்கு ஏதாச்சும் பண்ணுமே நினச்சி என்ன பண்ணேன்னா கோதுமை மாவு இருந்துச்சு. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி அதை வந்து நான் தோசை தான் சுட போகிறேன். ஸோ அவளுக்கு நெய் ரெடி பண்ணிவிட்டேன். எனக்கு ஆல்ரெடி சோறு இருந்த காரணத்தினால அவளுக்கு மட்டும் ஒரே ஒரு தோசை. ஸோ இந்த ஒரு தோசையில் அவள் கண்டிப்பாக பாதி தோசை தான் சாப்பிடுவான்னு எனக்கு தெரியும். ஸோ அதுவே சாப்பிட்டாலே அவளுக்கு போதும். ஸோ சென்டராக இருக்கக்கூடிய பார்ட் மட்டும்தான் மேடம் வந்து அவங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அதனால் இந்த தோசையை சுட்டு சென்டரில் மட்டும் நான் கொஞ்சமாக குழம்பு ஊற்றி நல்லா கொஞ்சம் ஊற வச்சுட்டேன். அதுக்கப்புறமா அதை பிச்சு அவளுக்கு
கொஞ்சம் கொஞ்சமாக ஊட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அவள் எவ்வளோ சாப்பிட்றாளோ அவ்வளோ போதும். ஸோ இன்றைக்கி தான் என் பிள்ளை வந்து கிட்டத்தட்ட 3 வேளை சாப்பிட்ற மாதிரி இருக்குது. நான் விளாக் எடுக்க போகிறனாலே என்னவோ தெரில. இல்லை அப்படின்னா காலையில் 11 மணிக்கு அவள் நல்லா சாப்பிட்டுட்டான்னு வைங்களேன். இப்போ நான் இட்லியோ இல்லைனா பொங்கல்லாம் கொடுத்துட்டேன் அப்படின்னா அவள் நல்லாவே சாப்பிட்ருவாள். அதுக்கப்புறம் அவள் சாப்பிட்றதே கிட்டத்தட்ட 6-7 மணிக்கு தான் அடுத்தது சாப்பிடுவாள். அதுக்கப்புறம் அவ்வளோதாங்க. அப்புறமா பால் மட்டும் அடிக்கடி பால் மட்டும் கொடுத்துட்டே இருப்பேன். ஸோ மெயினாக தாய்ப்பால் அடிக்கடி குழந்தைக்கு கொடுக்குறது ரொம்ப நல்லது. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் விளாட்டு தரோம். இவ்வளோ நேரம் வந்து கட்டிலுக்கு கீழே விட்டு அவள் கட்டிலுக்கு மேலே ஏற ட்ரை பண்ணி விளாண்டுட்டு இருந்தாள். சரி, கட்டிலுக்கு மேலே விட்டு அவள் என்ன பண்ணிகிட்டு இருக்கான்ட்டு பார்க்குறது நீங்களே பாருங்கள். கொஞ்ச நேரம் கழித்து அவளுக்கிட்ட தோசை கொடுத்து தோசையை பிச்சு பிச்சு சாப்பிட்ருக்கலாம். பிச்சு முடிச்சதுக்கப்புறம் எவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள். தோசை பார்த்திங்களா, நான் சொன்ன மாதிரி சென்ட்ரு பாட்டை மட்டும்தான் சாப்பிட்ருப்பா. அதுக்கு மேலே மேடம் சாப்பிட மாட்டாங்க. பட் அவ்வளோ சாப்பிட்டாலே குழந்தைங்களுக்கு போதும். பிகாஸ் குழந்தைங்க பசியோட கண்டிப்பாக இருக்க மாட்டாங்க. பசிச்சதுன்னா என்ன கொடுத்தாலுமே சாப்பிடுவாங்க. சிம்பிள் லாஜிக் இது தாங்க. ஸோ குழந்தைய பார்த்து இதெல்லாம் கஷ்டப்படணும்னு அவசியமே கிடையாது, ஈஸி. அதுக்கப்புறமா அவளை கொஞ்சம் நேரம் கட்டிலுக்கு மேலே விட்டு விளாட வச்சேன். ஸோ அவள் கட்டிலுக்கு மேலே பார்த்துங்கவங்க ஆல்ரெடி ஃபஸ்ட்டு தரையில் விடும்போது கட்டிலுக்கு மேலே யார ஆசைப்பட்டா. கட்டிலுக்கு மேலே வந்ததுக்கப்புறம் டேபிள் மேலே வர ஆசைப்பட்டா. இதுக்கே நைட் 9 மணி ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா திருப்பி பாலை கொடுத்து 10 மணிக்கெல்லாம் தூங்க போயிட்டான். பட் இந்த விளாக்கு இதோட நான் முடிச்சுக்கிறேன். பட் 10 மணியோட இவளோட தூக்க முடியலை. திருப்பி 12 மணிக்கு எந்திப்பா, அதுக்கப்புறம் 5 மணிக்கு எந்திப்பா. இது தாங்க டெய்லி ரொட்டீன். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்துங்கிறத மறக்காமல் கீழே பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட குழந்தைய வளர்க்குறதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கூட கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நன்றி, இணைந்திருங்கள். நோட்டச்சு திரும்ப டாடா, பை பாய்.